ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேங்க. என் பையன் ஒரு 2-3 நாளாகவே அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க பிஸ்கெட் வேணும்னு. ஸோ நம்ம ஏன் ஹெல்த்தியான பிஸ்கெட்டாக செஞ்சு கொடுக்கக்கூடாது, அதாங்க ராகி பிஸ்கெட் செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு தேவையானது ராகி 2 கப் எடுத்துக்கோங்க. அது ஈக்குவலாக கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப் ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு போட்டு பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண தண்ணி ஊற்ற வேணாம், பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லாவே பிசைஞ்சு விட்டுருங்க. மிக்சியிலேருந்து எடுத்தாலுமே நம்ம கையால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சு விட்டுட்டு இதை அந்த ரேப்பிங் கவரில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, ஓடிஜி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வச்ச அந்த மிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப குட்டியாங்க. ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற தட்டை நம்ம பட்டரால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியான ஒரு லட்டு சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம தட்டு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க, ஏன்னா வச்சதுக்கப்புறம் ஓடிஜியில் நல்லாவே பெருசாக வரும் பிஸ்கெட்டு. ஸோ சின்னதாகவே பிடிச்சு வைங்க. நான் ஃபோர்க்கால் நடுவில் குத்தி விட்டுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதில் பண்ணிக்கோங்க. ஓடிஜியில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறோம் நம்ம 10 நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 நிமிஷம் வச்சு 180 டிகிரியில் வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கெட் நல்லாவே வந்திருக்கு உப்பி. இதை நான் எடுத்து இன்னொரு பிளேட்டில் போட்டு காத்தோட்டமாக வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. பாய்.